ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சின்ஹலீஸ்னா யாரு, ஈழத்தமிழர்கள்னா யாரு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இன் ஷார்ட் உங்களுக்கு சொல்லணும்னா, ஸ்ரீலங்கால இருக்க 2 எத்னிக் குரூப்ஸ், அங்க என்ன பிரச்சனை, இவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, தசாவதாரம் படத்தோட ஓப்பனிங் சீன் மாதிரி நம்ம பல்லாயிரம் வருஷ கணக்கு முன்னாடி போகணும். விச் மீன்ஸ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2500 இயர்ஸ் பேக், ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம இமேஜினேஷன் எப்பவுமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சோ யூ பிளே திஸ் மூவி இன் யுவர் மைண்ட். நீங்க உங்க மனசுல இந்த சினிமாவை ஓட்டி பாருங்க, நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி. சோ 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சின்ஹலீஸ் அப்படிங்கிற ஒரு மக்கள் உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து விஜயா அப்படிங்கிற ஒரு கிங் கிளம்பி போறாரு. சோ கிளம்பி போய் அங்க ஒரு கிங்டம் உருவாக்கணும். உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல எல்லாம் நிறைய நிலத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நிலத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறதுனால தான். சோ இந்தியால இருந்து விஜயான்னு ஒரு கிங் சவுத் ஸ்ரீலங்கால போய் முதல்ல இறங்குறாரு. இறங்கி அங்க ஒரு 70 பேரோட இறங்கி அங்க ஒரு கண்ட்ரியை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து காடுகளா இருக்கிறத, அங்க இருக்க ட்ரைப்ஸ்மேன், அவங்க ஆல்ரெடி ட்ரைபலா இருப்பாங்க. ட்ரைப் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காங்க. சோ சின்ன சின்ன ட்ரைபா இருந்தவங்க எல்லாம் அழிச்சு அவங்க ஒரு நிலைநாட்டுறாங்க ஒரு கிங்டம். சோ இவங்க தான் லேட்டரா யாருன்னு கூறப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்களர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு போனவங்க. சோ அதே நேரத்துல தமிழர்கள் அப்படிங்கிறவங்க, அதாவது இலங்கை தமிழர்கள் எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலம் முன், அப்பவே அவங்க அங்க இருந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் எப்ப வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹிஸ்டரி எழுதப்படுறது எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இங்க இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. அதே மாதிரிதான் ஸ்ரீலங்காலையுமே எழுத்துக்கள் தோன்றப்படுவதற்கு முன், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் எரா அப்படிம்பாங்க. அப்பவுமே தமிழர்கள் ஸ்ரீலங்கால வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, நார்தன் ஸ்ரீலங்கால. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால எப்பவுமே என்னன்னா, ஸ்ரீலங்கால தமிழர்கள் கொஞ்சமாவும் சின்ஹலீஸ் அதிகமாவும் இருந்திருக்காங்க. அதுதான் எப்பவுமே ஒரு பேசிக் ப்ராப்ளமா இருந்திருக்கு. சோ இது அப்படியே பல வருஷமா மாறிட்டே வருது. இங்க மேல இங்க ஜாஃப்னான்னு ஒரு கிங்டம் வருது, கீழே கம்ப்ளீட்டா சின்ஹலீஸ் கிங்டம் ஒன்று வருது. அந்த ஜாஃப்னா கிங்டம் பாண்டியர்களோட அசோசியேட் ஆயிடுறாங்க. கீழே இருக்க சதர்ன் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க அங்க நார்த்ல இருந்து வர நிறைய கிங்ஸோட அசோசியேட் ஆயிடுறாங்க நார்த் இந்தியால. சோ ஸ்ரீலங்கா எப்பவுமே ரெண்டாதான் இருந்திருக்கு. பட் பிரிட்டிஷர்ஸ் இன்வைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தத்தையுமே ஒரே சிலோன் காலனி அப்படின்னு மாத்துறாங்க. சோ சிலோன் காலனி மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் முதல்ல சிலோன் காலனின்னு சொல்றாங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டிஃபரெண்டா பிரிக்கிறத விட ஒரே தான் இருந்தா ஈஸி தானே அப்படின்னு மாத்துறாங்க. சோ மாத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அப்ப எல்லா இடத்துலயுமே வைக்கணும். வைக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, தமிழர்கள் நிறைய படித்தவங்களா இருக்காங்க. சோ நிறைய படிச்சவங்களை அதே மாதிரி சின்ன கம்யூனிட்டிங்கிறதுனால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலான்னு இவங்களை எல்லா இடத்துலயுமே அபிஷியல் போஸ்ட்ல வைக்கிறாங்க. சோ அபிஷியல் போஸ்ட்ல, அதாவது யோசிச்சு பாருங்க, தமிழர்கள் மைனாரிட்டி ஸ்ரீலங்கால. ஆனா மைனாரிட்டியில இருக்கவங்க மெஜாரிட்டியான சின்ஹலீஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரில இவங்களை அபிஷியல் போஸ்ட்ல வச்சு சின்ஹலீஸ் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க வைக்கிறாங்க. இதுதான் பேசிக் ப்ராப்ளம். ஏன்னா ஈக்குவல் டிவர்சிட்டின்னு முதலே கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப தமிழர்கள் அந்த ஈக்குவலுக்கு கூட கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இப்படி வைக்கிறதுனால சின்ஹலீஸுக்கும் தமிழர்களுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இதோட நிறுத்தாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேரை பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த வேலை, தோட்ட வேலை செய்யறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து நிறைய தமிழர்களை ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போய் ஸ்ரீலங்கால இருக்க மக்களை அப்புறப்படுத்திட்டு அங்க தமிழர்களை வச்சு வேலை செய்ய வைக்கிறாங்க. சோ அங்க தமிழர்கள்னு இவங்களை இந்தியன் தமிழ்ஸ் சொல்றாங்க. சோ ஏற்கனவே காலகாலமா இருக்கிறவங்க ஈழத்தமிழர்கள், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், ஒரிஜினல் தமிழ் பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ இந்தியால இருந்து போறவங்க இந்தியன் தமிழ்ஸ். ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் இந்த 2 தமிழர்கள் குரூப்புக்குமே முதல்ல செட் ஆகாது. ஏன்னு அங்க ஏற்கனவே தமிழர்களா இருக்கிறவங்க மோஸ்டா முஸ்லிம்ஸா இருந்திருக்காங்க, இல்லனா புத்திஸ்டா முஸ்லிம்ஸா இருந்திருக்காங்க, சில பேர் ஹிந்துஸா இருந்திருக்காங்க. பட் கல்ச்சர் ரொம்ப வேறையான விஷயம். இந்தியால இருந்து போறவங்க பிரிடாமினன்டா கிறிஸ்டியன்ஸா இருந்திருக்காங்க, அப்புறம் ஹிந்துஸா கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. சோ எப்பவுமே இந்த பிரச்சனை, ரிலீஜன் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பேசுற மொழி, இப்ப நான் பேசுறது நான் பேசுற தமிழ் ஒரு சாதா, என்ன சொல்ல, ஒரு தமிழ்நாட்டில இருக்க ஒருத்தன் தமிழ் பேசுற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே பெருமையா சொல்லுவோம், ஸ்ரீலங்கால இருக்க தமிழர்கள் ரொம்ப ஆக்சுவல் தமிழ் பேசுவாங்க, அவங்களோட தமிழே வேற மாதிரி இருக்கும், ரொம்ப தூய தமிழா இருக்கும். சோ அந்த தமிழ் பேசுறப்ப அந்த பேசிக்கான லாங்குவேஜ் பேரியரே வருதுங்கிறது அவங்க 2 பேருமே அவங்க 2 பேரும் வேற வேற ஆட்களா தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பிரச்சனை எப்பவுமே வந்திருக்கு. ஏன்னா அப்பவுமே இந்தியால இருந்து போன தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த பிரச்சனை எப்பவுமே இருந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் பிரிட்டிஷ் வெளியே போனதுக்கு அப்புறம் சின்ஹலீஸ் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அப்பவுமே கவர்மெண்ட் எப்பவுமே ஏற்கனவே ரூல் பண்ணிருக்க கவர்மெண்ட் கிட்ட நம்ம எடுத்துப்போம் அப்படியே. சோ எடுத்துக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ஹலீஸ் மெஜாரிட்டியா இருக்க ஒரு கண்ட்ரில தமிழர்கள் தான் எல்லா டாப் போஸ்ட்லயும் இருக்காங்க, எல்லாம் படிச்சவங்கிறதுனால. சோ இப்படி இருக்கப்ப என்ன பண்றாங்கன்னா, 1950s ஒரு ரூல் பாஸ் பண்றாங்க. அந்த ரூல் என்னன்னா, சின்ஹலீஸ் ஒன்லி ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயம். சோ அதன்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ ஸ்ரீலங்கன்
வில் பி ஒர்க்கிங் அண்டர் தமிழ். அதாவது அங்க என்ன சொல்லலாம்னா ஓகே, இது இந்த விதத்துல சொல்லலாம்னா எப்படி ஒரு இன்டைரக்டா இதை கொண்டு வராங்கன்னா அங்க வந்து சின்ஹலிஸ் மட்டும்தான் வந்து யாரா இருந்தாலும் பேசணும், கவர்மெண்ட் ரூல் எல்லாமே வந்து சின்ஹலி மொழியில மட்டும் தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணிருந்த ஒரு கவர்மெண்ட் வந்து சின்ஹலின்னு மாத்தினதுனால தமிழ் அபிஷியல்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அவங்களால இதை கோப் அப் பண்ண முடியலங்கிறதுனால அவங்களே வந்து வெளியே போக வைக்கிறாங்க. ஸோ புஷ் அவுட் ஆஃப் த சினாரியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து மைனாரிட்டி வந்து அடக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடக்கிறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாய் இது அடக்கிறப்போ தான் வந்து இந்தியன் தமிழ்ஸ் அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் சொல்லப்பட்ட ரெண்டு வித்தியாசமான தமிழர்கள் வந்து ஒரு குரூப்பா யுனைட் ஆறாங்க. ஏன்னா அவங்க வந்து அடக்கப்படுறப்ப யாருக்குமே பிடிக்காது அடக்கிறது. அவங்களுக்கு வந்து நான் இருக்கிற இடத்துல நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, ஓகே இவ்வளவு நாள் இருந்துட்டோமா இனிமே பிரச்சனை வேணாம் அப்படின்னு விட்டுறலாம்னா அதை விட அழுத்துறாங்க. சோ அழுத்துறப்போ தான் வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதனாலதான் வந்து அதுக்கப்புறம் எல்டிடி ஒன்று உருவாச்சு, தமிழ் ஈழம் தனியா வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிச்சு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஸ்ரீலங்கால இருக்க முடியாம நிறைய பேர் மைக்ரேட் ஆறாங்க. அரௌண்ட் 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தாங்க ஸ்ரீலங்காவை விட்டு வெளியே கிளம்புறாங்க. சோ வெளியே கிளம்புறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் வந்து இப்போ உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்கள் நம்ம பாக்குறோம்ல, மெஜாரிட்டி வந்து ஸ்ரீலங்கால இருந்து போன தமிழர்கள் தான் வந்து தமிழோட பெருமை வந்து உலகம் ஃபுல்லா சேர்த்துட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கனடால, ஆஸ்திரேலியால, அப்புறம் பிரான்ஸ்ல, ஜெர்மனில, யுனைடெட் கிங்டம்ல, சோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லா பறந்து விரிந்து இப்போ இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இலங்கை தமிழர்கள் தான். இலங்கை தமிழர்கள்னு நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து நம்ம தமிழர்கள் ஒரு ஐடென்டிட்டியோட தான் இருக்குங்கிறத நான் ரொம்பவே பெருமையோட சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் போன வீடியோல ஒரு டைம் பேசிட்டு இருக்கப்போ கூட கீழே ஒரு கமெண்ட் வரும், அது ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கப்ப நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு. கீழே ஒரு பையன் கமெண்ட் பண்ணிருந்தேன், அப்ப நாங்கெல்லாம் யாரு, நாங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா, நான் ஸ்ரீலங்கால இருக்கேன், நானும் தமிழன் தானே, அதே தமிழ்நாட்டு மக்கள். சோ என்ன சொல்ல வரேன் அந்த வீடியோல, தமிழர்கள் எங்க விரிந்து பறந்து இருந்தாலும் தமிழர்கள் ஒரு ஐடென்டிட்டி. இந்த பிரச்சனை வந்து முதலே வந்து ஸ்ரீலங்கால வந்து ரெண்டு தமிழ் குரூப் வந்து முதலே இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா வளர்ந்துருக்குமான்னு தெரியல. ஏன்னா டிவைட் அண்ட் ரூல் மாதிரி ரெண்டு பேரும் வேற வேறையா இருக்கிறது தான் ஈஸியா அழுத்த முடிஞ்சிச்சு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும் இன் ஃபியூச்சர். வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்கால ஐ திங்க் இட்ஸ் அ குட் சினாரியோ. ஏன்னா எக்ஸாக்டா ரிப்போர்ட்ஸ் வந்து எதுவுமே வரலைனாலும் இந்த எல்டிடி ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஜெனோசைட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஜெனோசைட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய மக்களை வந்து கொண்டிருக்காங்க. அது எப்படியெல்லாம் கொண்டாங்கிறது நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு யூடியூப் வீடியோலே தெரியும். ரொம்ப ஒரு மனசு அழுத்துற ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ அதெல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து ஐ ஹோப் பீஸ் ஹாஸ் ரிஸ்டோர்ட் இன் ஸ்ரீலங்கா. நிறைய பேர் வந்து இந்த இலங்கையில இருந்து பாக்குறவங்க இருக்கீங்க, நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் இங்க இப்போ ஸ்ரீலங்கால என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத. சோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், யாரு சின்ஹலீஸ் யாரு தமிழர்கள் அப்படிங்கறத. சோ சின்ஹலீஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைனா நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம், நாங்க ஏன் ஆளக்கூடாதுன்னு. தமிழ்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா நாங்க இருக்க இடத்துல நாங்க நிம்மதியா இருந்துட்டு போயிடும், ஏன் தேவையில்லாம அழுத்துறங்கிற பிரச்சனை தான். சோ இதுதான் அங்க இருக்க பிரச்சனை. இப்போ வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒரு சொல்யூஷனோட இருக்கு அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஐ எம் நாட் ஷியர், ஏன்னா நாங்க போய் பார்த்தது கிடையாது. நீங்க பாக்குறவங்க, அங்க வாழ்றவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே கமெண்ட் பண்ணிருக்காரு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்டா உங்களுக்கு அந்த வீடியோ வேணுங்கிறத. அதை தவிர நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல MADANGOWRI யூ கேன் ஃபைண்ட் மீ தட். இல்லைன்னா ஃபேஸ்புக்ல MADAN_GOWRI, இல்ல ட்விட்டர்ல MADAN_GOWRI. எல்லா இடத்துலயும் நீங்க என் பேரை சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என் ப்ரொஃபைல் மேல வரும். யூ கேன் கான்டாக்ட் மீ. So see you in the next video. Until then, bye. Madan here signing off. Cheers.